மாவட்டம் செஞ்சி பேரூராட்சியில் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த செஞ்சி போலீசார் குடிநீர் விநியோகிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சென்னை அடுத்த பெருங்களத்தூரில் அசாம் எல்லை பாதுகாப்பு பணியின் போது உயிரிழந்த ராணுவ வீரர் ஜெகநாதன் உடலுக்கு ராணுவ மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் பாதுகாப்பு பணியின் போது ராணுவ வீரர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மெடிக்கல் படிக்க வைக்கல பையனை, அவன் பிள்ளை கிரிக்கெட்ல ஸ்டேட்ல செலக்ஷன் ஆயிட்டு தங்க மெடல் வாங்கியிருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு பெருமை. அதை பார்க்கறதுக்கு சேலம் மாவட்டம் ஓமலூரில் தனியார் பள்ளி வாகனங்களில் 100% சரியாக இருந்தால்தான் தகுதி சான்று வழங்கப்படும் என வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். மேலும் மோசமான வாகனங்களின் தகுதி சான்று ரத்து செய்யப்படும் என்றும் வாகனங்களில் குறைபாடு கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே 3வது நாளாக நடைபெறும் விசைத்தறி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் 90 லட்சம் ஊதிய இழப்பும் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பும் ஏற்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு கோரி நடைபெறும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் கோரிக்கை மீதான உடன்பாடு ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை அடுத்த ஈஞ்சம்பாக்கத்தில் மயங்கி விழுந்த இளைஞர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த நீலாங்கரை காவல் நிலைய போலீசார் அதிக மதுபோதையின் காரணமாக இறந்து இருக்கலாம் என தெரிவித்ததை அடுத்து இறந்த நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். கரூர் மாவட்டம் தலைமை தபால் நிலையம் முன்பு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜை கண்டித்து முன்னாள் முப்படை வீரர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொடர்ந்து ராணுவத்தினரை அவதூறாக பேசி வருவதாகவும் அதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் பால் உற்பத்தி குறித்து அமைச்சர் மனோ தங்கராஜ் கேட்ட கேள்விகளுக்கு உரிய விளக்கமும் மாவட்ட ஆட்சியரின் ஒத்துழைப்பு குறித்தும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பதில் அளித்தார். தொடர்ந்து கலைஞர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் ஆவின் விற்பனை நிலைய திறப்பு விழா மற்றும் கறவை மாடுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் பயனாளிகளுக்கு கறவை மாடுகளை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே வாகன விபத்தில் சிக்கிய நகை பறிப்பு குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் காயமடைந்த குற்றவாளிகளை ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு தனியார் ஒப்பந்த நிறுவனத்தை கண்டித்து ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இப்போராட்டத்தினால் மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள் அவதியடைந்தனர். கோவை மாவட்டம் கோவைப்புத்தூர் அருகே வழக்கை திரும்ப பெறாவிட்டால் மகளின் முகத்தில் ஆசிட் வீசுவதாக மிரட்டும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்கும்படி மாநகர காவல் ஆணையரிடம் முகமது அலி ஜின்னா என்பவர் புகார் மனு அளித்துள்ளார். மேலும் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மிரட்டும் கும்பலிடமிருந்து பாதுகாப்பு அளிக்குமாறு காவல்துறையிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். த்ரெட்டனிங் கால்ஸ் வர ஆரம்பிக்குது. ஒரு காலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அகிலேஷ் குமாருங்கிறவரோட செல்ஃபோன்லேருந்து என்னோட கிளைண்ட்டுக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணி அவர் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கையை காலை வெட்டிடுவோம் அப்படின்னே த்ரெட்டனிங் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோடய கிளைண்ட்டோட டாக்டர் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஆசிட் ஊற்றிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வைகாசி மாதாந்திர பூஜைக்காக இன்று முதல் கோயில் நடை திறக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் மே 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடை திறந்திருக்கும் என திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் நேர கட்டுப்பாடு இல்லாமல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான அனுமதி வழங்க கோரி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் குற்றால அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை நம்பி ஏராளமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் உள்ளதால் பழைய குற்றால அருவியில் 24 மணி நேரமும் குளிப்பதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். 100 வருஷ காலமா 100 வருஷத்துக்கு மேலாக எல்லாரும் குளிச்சுட்டு இருந்தாங்க.
தான் அந்த இடம். 24 மணி நேரம் குளிச்ச இடம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக 6 மணி வரைக்கும் குளிக்க விட்டாங்க, அப்புறம் இப்போ 8 மணி வரைக்கும் குளிக்க விட்டாங்க. இது சம்மந்தமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நான் ஒரு வழக்கு தொடர்ந்தேன், என்னோட சொந்த இதில் தொடர்ந்து. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் மவுண்ட் சியோன் சிபிஎஸ்இ பள்ளி மாவட்ட அளவில் முதலிடங்களை பெற்று சாதனை படைத்துள்ளது. மேலும் இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களை பள்ளியின் தலைவர் டாக்டர் ஜோனத்தன் ஜெயவர்தன் பாராட்டி பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.